கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருகின்ற 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பானு சப்தமி வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழையும் சப்தமி திதியும் சேர்ந்து வந்தால் அதை நாம் பானு சப்தமி என்று சொல்லுவோம். இந்த பானு சப்தமி நட்சத்திரம் திதி கிழமை மட்டும் அல்லாமல் யோகத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் சுபம் நாமயோகம், அந்த நாமயோகத்துக்கு யோகியாக வருவரே சூரியன்தான். எல்லா வகையிலுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் நாம் சூரிய வழிபாடு செய்தால், இல்லை முடிந்தவர்கள் ஆதித்ய ஹிருதயம் 9 முறை சொல்ல வேண்டும். கொஞ்சம் பெருசாக வரும், அது ஒரு டைம் ஒதுக்கணும் எல்லாருமே. அது நீங்கள் இதில் நம்ம கூகுளில் கூட போட்டு பார்க்கலாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்திக்கு திருநீர் இட்டுக்கொண்டு சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை 9 முறை நீங்கள் சொன்னால், 9 முறை சொல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அது சொல்ல முடியாட்டாலும் சரி, கூகுளில் போட்டு ஹெட்செட் போட்டு காதில் கேட்டுட்டு அமைதியாக அதை காதில் கேட்டுட்டு ஓம் சூர்யாய நமக ஓம் சூர்யாய நமகன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்து இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நீங்கள் பாராயணம் செய்கிறீர்களோ அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ராவணனை பல வகையிலும் போராடி அவனை அழிக்க முடியவில்லை என்று ராமர் சற்று மனம் கலங்கிய சமயம் அகத்தியரால் ராவணனை வெல்வதற்காக ஸ்ரீ ராமபிரானுக்கு உபதேசிக்கப்பட்டதான் இந்த ஆதித்ய ஹிருதயம். அந்த ஆதித்ய ஹிருதயம் சொன்னாலே வெற்றி நிச்சயம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. கடன் பிரச்சனை இருக்கு, கண் பிரச்சனை இருக்கு, பார்வை கோளாறு இருக்கிறது, ஆரோக்கிய குறைவு இருக்கிறது, தொழில் விருத்தி அடையாமல் இருக்கிறது, தொழிலில் வெற்றி அடைய முடியல, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய ரொம்ப மகத்துவமான ஒரு தருணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை 9 முறை நீங்கள் காதார கேட்டுவிட்டு சூரியனை பரிபூர்ணமாக மனதில் பிரார்த்தனை செய்து நீங்கள் கிழக்கு நோக்கி திரும்பி, வீட்டுக்குள்ளே எந்த திசை வேணாலும் இருக்கலாம், வாசல் கிழக்கு நோக்கி ஒரு 3 அடி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வாசலை பார்த்து நீங்கள் திரும்பி போங்க. அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கணும், திரும்பி வரக்கூடாது உள்ள அந்த நேரத்தில். இதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு திருமணம் ஆகணுமா, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆயாச்சு, ஒரு குழந்தை வீட்டில் அவருக்கு குழந்தை பிறக்கணும் பசங்களுக்கு, அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்காக எதிரி தொல்லையில் இருந்து நீங்குவதற்கு ஒரு அற்புதமான நாள் என்றுதான் இதை நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு தினமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. 11/8/2024 பானு சப்தமி என்று சொல்லக்கூடிய நாள். அன்னைக்கு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். ராகு என்பது பாட்டனார்காரகன். ஆக கரஜை கரணம், கரஜை கரணத்துக்கு அதிபதி யார்? குரு. அவரும் வெற்றியை தரக்கூடியவர் நமக்கு குரு. ஸோ அன்னைக்கு குருவை பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு 12 நாமாவளி இருக்கு. இந்த 12 நாமாவளி நான் சொல்கிறேன், இதில் ரெக்கார்டாக வரும் கீழே. அது எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒவ்வொரு பேரையும் சொல்லும்போது கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கணும். அந்த பேர் நான் சொல்கிறேன், மனசார கேட்டுக்கோங்க, எல்லாரும் காதார கேட்டுக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் இது 12 நாமாக்களையும் சொல்லி 12 முறை கீழே விழுந்து எந்திரிக்கணும். எப்பொழுது என்றால் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில். இதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்கு, பொதுவாகவே இது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் செய்யணும் இந்த விஷயத்தை. அதுவும் சிம்மராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக செய்யணும். சிம்மராசியோ சிம்ம லக்னமோ பிறந்த, இல்லை சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்களோ அவங்க இந்த சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அந்த பேரெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் மனசார கேட்டுக்கங்க.
கீழே வரும் அந்த பேர். அதில் நினைப்பேன். ஓம் மித்ராய நமஹ, ஓம் ரவையே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் ககாய நமஹ, ஓம் பூஷ்ணவே நமஹ, ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ, ஓம் மரீஷிப்யோ நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, ஓம் அர்க்காய நமஹ, ஓம் பாஸ்கரேப்யோ நமஹ. இந்த 12 நாமாவளி சூரியனை நினைத்து வழிபடக்கூடிய இந்த நாமாவளிகள். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சொல்லுங்கள், வெற்றியை கிடைக்கும். ஆரோக்கியம் எல்லாருக்கும் வேணும். எதிரி தொழிலிருந்து எல்லாருமே விடுபடணும். பணக்கஷ்டம் கடன்லேருந்து எல்லாருக்குமே நிவர்த்தி ஆகணும். தொழில் முன்னேற்றத்தில் வெற்றி எல்லாத்துக்குமே வேணும். இது யாருக்கு தான் வேண்டாம்? இதெல்லாம் நியாயமான ஒரு நம்முடைய கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புதமான நாள் தான் வருகின்ற 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி. காலையில் அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க. ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு நெத்திக்கு வச்சுக்கிட்டு மொட்டை மாடி இருந்தால், டெரஸ் இருந்தால், இல்லை ஓப்பன் பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சூரியன் உதிக்கூடிய சூரிய உதயம் எப்படிங்கிறத பஞ்சாங்கத்தை நீங்கள் பார்த்துடலாம். சூரியன் எத்தனை மணிக்கு ஆறுதுங்கிறத கேட்டுக்கலாம். இல்லாட்டா அங்கே யாராவது கோயில் ஐயர்கள் இருந்தாலே ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆறுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே இதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. சொல்லி ஒவ்வொரு பேரும் சொல்லும் போது அப்படி நீங்கள் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். இதெல்லாம் முடித்த பிறகு கையில் இந்த தண்ணி இப்படி 2 கையாலையும் எடுத்துக்கிட்டு ஒரு சொம்பில் இந்த 2 சொம்பை 2 கையால் பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி இந்த சொம்பளோட தண்ணி கையில் விடணும். கையில் விழுந்து கீழே விடுற மாதிரி ஓம் சூர்யாய நமக இதமர்க்யம், ஓம் சூர்யாய நமக இதமர்க்யம், ஓம் சூர்யாய நமக இதமர்க்யம் அப்படின்னு சொல்லி 3 தடவை இந்த தீர்த்தத்தை அர்க்கிய விடுங்க சூரியனுக்கு நேர. இது சூரியனுக்கு மிகப்பெரிய பலம். அப்போ சூரியனுடைய பலம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வெற்றிக்கு என்னமே எந்த வகையிலுமே குறை இருக்காது. மிகவும் அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இப்போ தான் ஆடிய மாதம்லாம் முடிஞ்சிருக்குது. ஒரு அற்புதமான இந்த நாள் நமக்கு இறைவன் கொடுத்த கொடை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இதை அனைவரும் பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி பெற்று ஆரோக்கியத்தோடு சீரும் சிறப்போடு நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்ற தன்மையோடு கண்டிப்பாக அனைவரும் பிரார்த்தனை செய்து சூரியனிடம் பிரார்த்தனை செய்து எம்பெருமான் சிவனையும் வழிபட்டு ஆரோக்கியத்தோடு இழுக்க வேண்டும். ததோ யித்த பரிச்ராந்தம் சமரே சிந்தையாசிதம் ராவணம் சாக்கிரதோ அதிஷ்டா யுத்தா சோபத்திதம். இது ஆதித்யகிரத்தின் முதல் ஸ்லோகம். தியாயே சூரிய அனந்த கோடிகிரணம் தேஜோமயம் பாஸ்கரம் பக்தானாம் அபயப்பிரதம் தினகரம் ஜோதிர்மயம் சங்கரம் ஆதித்யம் ஜெகதீசம் அச்சுதம் ஆக்யம் திரைலோக்கிய சூடாமணிம் பக்தாபீத்த வரப்பிரதம் தினமணிம் மார்த்தாண்ட மாத்தியம் சுபம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாது. வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.